கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். 3 குழந்தைகளுக்கு பெயர் சூட்டிய வசிட்டர் சுமித்திரை ஈன்றெடுத்த 2வது குழந்தை இருந்த தொட்டிலுக்கு வந்தார். குழந்தையை பார்த்தார். வெண்முத்தை போல பிரகாசிக்கக்கூடிய ஒளி. செந்தாமரை மலர்ந்தால் அதனுடைய நிறம் எப்படி இருக்குமோ அதை போன்ற மேனி. ஏற்கனவே கூறினேன், ராமனும் பரதனும் கரிய நிறமுடையவர்கள். இலக்குவனும் அடுத்த குழந்தையும் செம்மை நிறமுடையவர்கள். முத்து அதனுடைய வெண்மை நிறத்தால் மட்டுமல்ல, அதனுடைய மதிப்பாலும் உயர்ந்தது. அதைப்போல இந்த குழந்தை ஒளி வீசக்கூடியது, மதிப்புடையது. அந்த தன்மை உடைய இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம்? மற்ற 3 குழந்தைகளை விட கடைக்குட்டி என்று சொல்லக்கூடிய கடைசி குழந்தை இந்த குழந்தை. ஒட்டுமொத்த காப்பியத்தில் இந்த குழந்தைக்கான பங்கு மிக குறைவு. ஆனாலும் வரக்கூடிய சில இடங்களிலே அதனுடைய பண்பும் தன்மையும் குணமும் மற்ற அனைத்தையும் காட்டிலும் நிறைவாக இருக்கப் போகிறது. திருமாலினுடைய பாஞ்சசன்ய சங்குதானே இந்த 4வது குழந்தையாக வந்து அவதரித்துள்ளது. அதனால்தான் அதனுடைய நிறம் பால் போன்ற வெண்மையும் செந்தாமரை போன்ற செம்மையும் கலந்த நிறமாக இருக்கிறது. அத்துடன் இந்த குழந்தை அகப்பகை புறப்பகை என்று 2 பகைகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வல்லமை உடையது. புறத்தே இருந்து வரக்கூடிய எதிரிகளை வெற்றி கொள்வது பலருக்கும் முடியும். ஆனால் ஒருவனுடைய மனத்தினுடைய அகத்துக்குள்ளே எழக்கூடிய பகையை வெல்லுவதென்பது அவ்வளவு எளிதல்ல. பேராசை, பொறாமை, வெகுளி, அழுக்காறு, இந்த எண்ணங்கள் உள்ளே தோன்றி ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளிருந்தே அழிக்கும். ஆனால் இந்த குழந்தை அகப்பகையை அறவே அழிக்கக்கூடிய தன்மை உடைய குழந்தை என்பதை உணர்ந்த வசிட்டர் இந்த குழந்தைக்கு சத்துருக்கன் என்று பெயரை சாற்றினார். சத்துருக்கன் என்றால் பகையை அழிப்பவன் என்று பொருள். இவ்வாறாக 4 குழந்தைகளுக்கும் வசிட்டர் பெயர் சூட்டி முடித்தார். 4ம் காரணம். ரம்யமான அழகை உடையவன், தன்னுடைய செயல்களால் அடுத்தவர்களுக்கு அழகூட்டக்கூடியவன் ராம். அனைத்தையும் தாங்குபவன் பரதன். இலக்கினை கொண்டு இயங்குபவன் இலக்குவன். எல்லா பகையையும் அழிக்கக்கூடியவன் சத்துருக்கன். கம்பர் இந்த 4 குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது 4 இடங்களிலும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி என்பதை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தைகள்தான் இருண்டு கிடக்கக்கூடிய இதயங்களுக்கு, நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையை செம்மையாக்கப் போகின்றவர்கள். பாடலை பார்ப்போமா? முத்து உருக்கொண்டு செம்முளரி அலர்ந்ததால் ஒத்திருக்கும் எழில் உடைய இவ்வொளியால் எத்திருக்கும் கெடும் என்பதை எண்ணா சத்துருக்கன் என சாற்றினன் நாமம். அன்புக்குரியவர்களே, ஒரு கருத்தை மீண்டும் நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். தயரதனுக்கு பிறந்த 4 குழந்தைகளுக்கும் வசிட்டர் தனித்தனியாக வந்து நின்று அவர்களுக்கு பெயரை சூட்டினார் என்று கம்பர் பதிவு செய்கிறார். வால்மீகியின் ராமாயணத்தில் தயரதனினுடைய குழந்தைகளுக்கு பெயரை சூட்டியவர் வசிட்டர் என்று கூறவில்லை.
ஆனால் கம்பர் குறிப்பிட்டு இந்த 4 குழந்தைகளுக்கும் வசிட்டர்தான் பெயர் சூட்டினார் என்பதை குறிப்பிடுகிறார். ஆசிரியரினுடைய முக்கியத்துவத்தை கம்பர் காப்பியம் முழுவதும் வலியுறுத்தி செல்கின்றார். அதற்காக மூல நூலிலே இருந்து பல இடங்களில் அவர் மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறார். அவ்வப்போது அதை நினைவுபடுத்திக் கொண்டே வருவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.